ஓகே, நடந்து முடிந்த இந்திய T20 உலகக்கோப்பை இந்தியா நியூசிலாந்துக்கு அணிகள் இடையிலான மேட்ச்ல இந்தியா அபார வெற்றி. நம்ம இந்தியா டீமுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த மேட்ச் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த இந்த நடந்து முடிந்த உலகக்கோப்பையில சஞ்சு சாம்சனுக்கு முன் பின் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய தோல்வியை இந்தியா சந்திக்குது. அதன் பிறகு மற்ற மேட்ச்ல அந்த ரிங்கு சிங் அப்படிங்கிற ஒரு பிளேயரோட தந்தை இறந்த பிறகு அவருக்காக மாற்றி விடப்பட்டவர் தான் அந்த சஞ்சு சாம்சன்ங்கிறவர். ஆனா மாற்றி விட்டதுக்கு அப்புறம் அவர் எதுல போடலாம் அப்படிங்கிற, சரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 பேர் திணறாங்க, ஓப்பனிங்ல போடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்குது இந்தியா டீம். ஆனா நல்லா விளையாண்டாரு சஞ்சு சாம்சன். கிட்டத்தட்ட அவருடைய இடத்துல மற்ற நல்ல பெரிய பிளேயர்ஸ் நான் பார்த்துட்டேன். அதாவது அந்த 90 தொட்டதுக்கு அப்புறம் சில பால்களை கடத்தி அவங்க அந்த செஞ்சுரி அடிப்பதற்காக அவங்க சுயநலமா நடந்த நிறைய பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. ஆனா அதுக்கு மத்தியில தன்னுடைய இந்திய அணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் கண்டிப்பா செஞ்சுரி அடிக்க முயற்சி செய்யவே இல்லை. அதுக்காக ஒரு பிக் சல்யூட் அவருக்கு நம்ம கொடுக்கணும் கண்டிப்பாக. அதன் பிறகு யாருன்னா அபிஷேக் சர்மா பெருசா ஜொலிக்கல. ஆனா இந்த ஃபைனல்ல நல்லா விளையாண்டாரு. சின்ன பையனால இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா வரும் காலங்கள்ல அதை மாத்தி கொள்வாரு. ஏன்னா ரொம்ப அவசரம், என்ன அதனால சீக்கிரம் அவுட் ஆயிடுறாரு. அதன் பிறகு சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப் சூப்பர், நல்லா சிறப்பா பண்ணாரு. ஆனா சில மேட்ச்ல ஜொலிக்கவே இல்லை. என்ன பேட்டிங் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. அதையும் அவங்க சரி செய்யணும். அதே மாதிரி நான் முக்கியமாக இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே இந்த ஒரு விஷயம் தான். ஹர்ஷ்தீப் சிங் அப்படிங்கிற ஒரு சிங் நல்லா ஃபாஸ்ட் பால் போடக்கூடியவர். அதாவது என்ன ஆகுதுன்னா கிரீஸ்ல மிச்சல் நிக்கிறாரு. இப்ப பால் எடுத்து, அதாவது சில பேர் என்ன செய்வாங்கன்னா பால் எடுத்து தெரியாம வீசிடுவாங்க. அது பேட்ஸ்மேன் மேல பற்றும். அதற்காக போய் சாரி சொல்லுவாங்க, தெரியாம பட்டுச்சு மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிரீஸுக்கு உள்ளதான் அந்த மிச்சல் நிக்கிறாரு. அந்த சிங் இருக்கிறார்ல, பாலை எடுத்து அவரை நோக்கி அவரை பார்த்து மேல வீசுறாரு. ரொம்ப ஃபோர்ஸா வீசி அடிச்சிருது. அப்பதான் மிச்சல் அடிச்ச உடனே கோவப்பட்டு கேட்கிறாரு, என்ன வாட் யூ ஃபாக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கிலீஷ்ல பேசுறாரு. நீ என்ன செஞ்சிருக்கணும் அந்த இடத்துல? ஒரு நல்ல பிளேயருக்கு அளவு என்னன்னா சாரி சொல்லிடணும். சாரி, தெரியாம பட்டுருச்சு, இது தெரியாம பண்றது, அது வேணும் நம்ம பண்றது இல்லைல்ல. அப்ப இது நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாரி கேட்கறதுல தவறு கிடையாது. அடிச்சுட்டு அவன் கத்துறான், மிச்சல் கத்துறான், இவன் தெரியாம மாதிரியே வர்றான். அது மிகப்பெரிய தவறு. கண்டிப்பாக இந்த விஷயத்த ஐசிசி மிகப்பெரிய ஒரு விஷயம், அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபைன் அடிக்கணும் கண்டிப்பாக. இது மிகப்பெரிய தவறு. எப்படி அவர் மன்னிப்பு கேட்கிறாருன்னா, அம்பேர் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நீ செஞ்ச தவறு, நீ போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் இவர் போய் மன்னிப்பு கேட்கிறான். அது எனக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். எதிர் அணியா இருந்தாலுமே நம்ம கண்ணியத்தோட நம்ம நடந்துக்கணும். அது மிகப்பெரிய தவறு. அடிச்சு அவன் கோவத்துல கத்துறான். கத்தையில சாரின்னு சொல்றதுல தவறு கிடையாது. ஏன்னா தவறு ஓ மேல தானே, நீ தெரிஞ்சுதானே அதை செய்யற. நீ பாக்குற அவன் கிரீஸ்குள்ள நிக்கிறான், நீ பாலை தூக்கி அடிக்கிற, அப்ப அவன் திட்டுறான். திட்டையில நீ தெரியாத மாதிரியே வர்ற. அது மிகப்பெரிய தவறு. இது கண்டிப்பா ஐசிசி அவருக்கு ஒரு ஃபைன் மாதிரி அடிக்கணும். அடுத்து இஷான் கிஷோர் நல்லா விளையாண்டாரு பிளேயரு, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு. அதே மாதிரி நான் கூட எதிர்பார்த்தேன் அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா 3 கேட்ச், அதுவும் இல்லாம நல்ல பேட்டிங் பண்ணி 50 அடிச்சார். அதே மாதிரி சில பிளேயர்ஸ், பாண்டியாலாம் இருக்கிறாரு, அவரும் அவருடைய குறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர் ரொம்ப அப்படியே ஒரு கெத்தாத்தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கேட்ச் மிஸ், ஒரு ஃபீல்டிங் மிஸ். ஆனால் நம்ம கிட்ட அதிகமான ரன் இருந்தனால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. இதுவே தோல்வி அடைந்திருந்தால் கண்டிப்பாக எல்லாருமே பாண்டியா மேல தான் பாஞ்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த தவறு. அதே மாதிரி நம்ம யாரு, வருண் சக்கரவர்த்தி, அவருடைய பவுலிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த தடவை ஜொலிக்கவே இல்லை.
ஏன்னா அவர் வந்து போன மேட்ச்லயே வந்து அதிகமான ரன் கொடுத்திருந்தாரு. அப்ப அவருக்கு பதிலா வந்து இந்த குல்தீப்பை மாத்தி பார்த்திருக்கலாம். ஏன்னா அவர் லெஃப்ட் ஸ்பின்னு. அப்ப ரைட் பேட்ஸ்மேனுக்கு வந்துகிட்டு ஒரு மாற்றமா இருந்தா கண்டிப்பாக எதிரணிகளை வந்து கொஞ்சம் திணறி இருப்பாங்க. அது ஏன் அதை செஞ்சு பார்க்கல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, இது வந்து என்னுடைய சில குறைகள், அதாவது குறைகள் இருக்கும். குறைகளை வந்து நம்ம கலைந்தா தான் வரும் காலங்களில் நம்ம வந்து மிகப்பெரிய இலக்கை நம்மால் அடைய முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.